ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக் வந்து அபிராமிக்கு திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் சந்திரகலாக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம், என்னால் எப்பயுமே பரமேஸ்வரியோட பேரன் கார்த்திக் தான் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கவே முடியல. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இனிமேட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது டிரைவர். இனிமேட்டு நீ இந்த வீட்டை விட்டு ஓட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா மனசுல நினைச்சிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்து அம்மன் கோயில்ல ஒரு பிரார்த்தனை இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக போறேன், நீயும் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிய கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்ட ரேவதி வந்து மனசுல ஒண்ணு நினைக்கிறாங்க. அச்சோ, நம்ம அம்மாவும் சித்தியும் அங்க போறாங்களே, அங்கதானே கார்த்திக் வந்து எல்லா ஏற்பாடும் அவங்க அம்மாக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவுதான், அம்மா வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுவாங்க, ராஜாவை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இது நடக்கவே கூடாது, நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க கூட பின்னாடியே போறாங்க. ஆனா இது வந்து சந்திரகலாக்கு தெரியாது. சந்திரகலாக்கு மனசுல அப்படியே நம்ம ஏதோ சாதிக்க போறோம் அப்படின்ட்டு முகம்லாம் பிரகாசமா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க நினைச்சது நடக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு எப்பவுமே என்னோட கவலை தான்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தானே உங்களோட உயிரே விட்டீங்க, கண்டிப்பா நான் ரேவதி கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சந்திரகலா வந்து எங்க இவங்க இங்க தானே திதி கொடுத்து ஆகணும், ஒன்னும் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ஆளுங்களாம் நிக்கிறத பாக்குறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க, நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன சாமி கும்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் சொல்றாங்க, அதேதாம்மா நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரகலா வந்து இவன் நாம ஒண்ணு நினைச்சு வந்தா இவன் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருவா போலே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை துரத்துறதுக்கே பாக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் எங்கேயும் போல சித்தி, நான் இங்கதான் இருக்கேன், வாங்க அப்படி போயிட்டு அம்மன் பிரகாரத்தை சுத்தி வருவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அப்போ சந்திரகலா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்க ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது ரேவதி வந்து நைஸா மலைப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. திடீர்னு நம்ம கார்த்திக் வந்து அங்க திதி கொடுத்துட்டு இருக்கும் போது சந்திரகலா பாத்துடுறாங்க. இங்கதான் இருக்கியா, இரிடா இரி, இன்னையோட ஆட்டம் முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியா அந்த நிலைமையில பார்த்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏன்னா ரேவதி வந்து எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, பட் ஒரு கட்டத்துக்கு மேல தடுக்க முடியல. சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ம கார்த்திக் வந்து மாட்ட மாட்டாரு. என்னதான் நம்ம சந்திரகலா வந்து கார்த்தியை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் இப்போதைக்கு அது நடக்காதுன்றது ரொம்பவே நல்லா தெளிவா புரியுது. இந்த சைடு நம்ம நவீன் வந்து துர்காவை பாக்குறதுக்காக திருட்டுத்தனமா அவங்க வீடு குதிச்சு வந்துடுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து நவீனை பாத்துடுறாங்க. நவீனை பார்த்ததுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா இவன் பண்ற வேலைய, திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு வந்து துர்காவை பார்க்க வரான் அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நவீன், உன்னை வீட்டை விட்டு துரத்தி கூட உனக்கு திமுர் அடங்கல, நான் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன், அவளுக்கு நான் சீக்கிரமாவே வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க போறேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிட அப்படின்னு சொல்லிட்டு நவீனை துரத்தி விட்டுறாங்க. நம்ம நவீனும் பாவமா அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சந்திரகலா சரியான கிரிமினலா இருப்பாங்க போல, ஒரு கட்டு காசை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட இந்த காசை வச்சுக்கோங்க, நான் சொல்ற மாதிரி ஒருத்தனை பண்ணீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி போலீஸை பேசி விலைக்கு வாங்குறாங்க. அப்ப அந்த போலீஸும் என்னமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, நவீனுன்னு ஒருத்தனை கைய காலை உடைச்சி அவன் நடக்காத அளவுக்கு நீங்க பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்டர் போடுறாங்க. உடனே அதை கேட்ட போலீஸும் எவன் ஆளை மட்டும் காட்டுங்க, அவனை தோலை உரிச்சிட அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட போறாங்க. இதுல என்னன்னா நம்ம துர்கா தான் வந்து நவீனை காப்பாத்துவாங்க. ஏன்னா துர்காவோட புருஷன் வந்து நவீன் தானே, அதனால நம்ம நவீன துர்கா வந்து ஈஸியா காப்பாத்திடுவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கார்த்திக்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏற்கனவே அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்கிற கார்த்திக் வந்து இப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.